ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில கெத்தான ஒரு 4-5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எல்லாமே சூப்பரான ட்ரிக்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற 3 ட்ரிக் வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம், அது ஃபோனில் இன்பில்ட்டாக இருக்காது. ஃபஸ்ட் நம்ம எப்படி அந்த டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அபவுட் ஃபோனுக்கு போய்க்கோங்க. அபவுட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பில் நம்பர்னு இருக்கும். அது ஒரு 7 தாட்டி தொடுங்க, கண்டினியூஸாக 7 தாட்டி தொட்டிங்கன்னா கீழே வரும். ஏன்னா ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சனால எனக்கு ஆல்ரெடி எனேபிள்னு வருது. நீங்கள் போய் எனேபிள் பண்ணிங்க ஹேஸ் எனேபிள்னு வரும். எனேபிள் பண்ணிவிட்டு பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தோடனே உங்களுக்கு என்ன வரும்னா டெவலப்பர் ஆப்ஷனு கீழே புதுசாக வந்திருக்கும். இப்போ அதுக்குள்ளே போங்க. இப்போ அதுக்குள்ளே போய் தான் ஃபஸ்ட் நம்ம 3 ட்ரிக்கை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ட்ரிக் இருக்கலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக், சூப்பரான ட்ரிக்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபோனை வந்து எப்படி நம்ம விண்டோஸ் மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற விண்டோஸ் மாதிரி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் மினிமம் வித்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எல்லா ஃபோன்லேயுமே 350 to 400 தான் ஆவரேஜாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அது 400ன்னு இருக்குல்ல, அதை 700 மாற்றுங்க. இப்போ 700 மாற்றின உடனே பாருங்கள் டிஃப்ரென்ஸு எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி உங்கள் ஃபோன் மாறிடுச்சு. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி பெருசாக உங்கள் ஃபோன் இருக்குது. இப்போ அப்படியே இதில் வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப்குள்ளே போய் பாருங்கள், வேணால் க்ரோம்குள்ளேயே போய் பாருங்கள். க்ரோம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் வர டேப்ஸ் மாதிரி வரும். மேலே இருக்க 4-5 டேப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரியே வந்துடுது. ஆனால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் 2-3 இது ஒரே நேரத்தில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக கம்ப்யூட்டர் மாதிரியே போய் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக்குமே டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கடைசியாக வாங்க. கடைசியாக நீங்கள் இருக்கிற லாஸ்ட் வந்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஏசன் கலர், ஹெட்லைன், இது அப்புறம் வந்து ஐகான் ஷேப்ஸ். இந்த இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஹோம் பேஜில் தெரிய ஆப்போட ஷேப்ஸ் மாற்றுறதுக்கு, கலர் மாற்றுறதுக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் அங்கே தெரியிற டெக்ஸ்ட் மாற்றுறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இங்கே எல்லாமே டிஃபால்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் போய் வேறு ஏதாச்சும் ஷேப் மாற்றிக்கலாம், கலருமே வேறு ஏதாச்சும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டுமே மாற்றிக்கிட்டு நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறி. ரீஸ்டார்ட் பண்ணலைன்னா அது எதுவுமே மாறாது. இப்போ நம்ம பார்க்க போகிற தேர்ட் ட்ரிக்குமே டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, என் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என் ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகுது, ஸ்பீடாகவே இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபோன் இப்போ தான் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, ஃபோன் ஸ்லோ ஆகிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு 3 இது இருக்கும். விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேஷன் டியூரேட்டர் ஸ்கேல்னு 3 இருக்கும். 3யுமே போய் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நல்லாவே ஸ்பீடு இருக்கும். இப்போ நான் வந்து அதையே வந்து 10x வச்சு நான் காட்டுறேன். 10x வச்சுட்டு நான் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது, உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அதுவே நான் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வேறு இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் திரும்ப வேறு எதுக்காச்சும் போனீங்க டக்குன்னு வந்துடும் அடுத்த செகண்டு. அனிமேஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே ஷோ டேப்ஸ்னு இருக்குல்ல, இது எதுக்குன்னா நம்ம எங்கே டச் பண்ணுறோமோ அங்கே ஒரு பட்டன் மாதிரி வரும். இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற ஃபோனில் இருந்து நம்ம ஃபோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டச் பண்ணுற இடத்துலலாம் பட்டன் மாதிரி வருது. இது வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஃபோனில் இருந்து நம்ம ஃபோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, பாயிண்டர் லொக்கேஷன். இந்த பாயிண்டர் லொக்கேஷன் எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எங்கெல்லாம் டச் பண்ணுறோமோ அங்கே வந்து லைன் மாதிரியே வரும். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஃபோன்லேருந்து நம்ம ஃபோன் சூப்பராகவும் இருக்கும், கெத்தாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்தது வந்து ஆண்ட்ராய்ட் 10 புது அப்டேட்டில் வந்தது. அது செட்டிங்ஸ்குள்ளே டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா, நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட நிறைய ஆப்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைமர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சில ஆப்ஸ்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைம் மேலே அந்த ஆப் ஓப்பன் ஆகாது. டுடே திஸ் இஸ் டன்னி வந்துடும். அதனால் டுடே டைம் இஸ் டன்னி வந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த ஆப்புக்கு எவ்வளோ டைமிங் வேணுமோ அந்த டைமிங்கை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே டைமிங்குமே வந்துகிட்டே இருக்கும். ஒன்லி 10 minutes லெஃப்ட், ஒன்லி 5 minutes லெஃப்ட். அதனால் உங்களுக்குமே ஒரு அலர்ட் மாதிரி அது இருக்கும்.
இப்போ நம்ம லாஸ்ட்டாக கடைசியாக ட்ரிக் பார்க்க போகிறது, அதுக்கு நீங்கள் போய் சர்ச்சில் போயிட்டு வாய்ஸ் மேட்ச்னு போய் டைப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மேட்ச்னு டைப் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்த உடனே கூகுள் அசிஸ்டன்ட்னு வரும். அது எல்லா ஃபோன்லையுமே டிசேபிள் ஆஃபில் இருக்கும். அதை போய் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தாட்டி கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்து நார்மலாக கூகுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக கூகுள் ஓப்பன் ஆயிரும். ஹே கூகுள்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எந்த ஆப்குள்ளே எங்கே போய் சொன்னாலும் அது ஓப்பன் ஆயிரும். அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓப்பன் யூடியூப்னா அதுவாக யூடியூப் ஓப்பன் ஆகும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.